கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 143 அதிகாரம் 1 வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்துல தாவீதின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது எப்படியாக ஜெபிக்கிறார்? என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். அப்போ தாவீதினுடைய ஜெபம் அப்படி, என் ஆண்டவர்கிட்ட என்னுடைய விண்ணப்பத்தை நான் செலுத்துகிறேன், அவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அடுத்தது சொல்றாரு, உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச்சு. அப்போ கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ள தேவன், அவர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன். அப்போ அவர் நமக்கு கண்டிப்பாக நமக்கு நன்மை செய்கிறவர். மிகவும் முக்கியமாக பாருங்கள், அதுக்கு அடுத்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனே நியாயம் தீர்க்க பிரவேசியது. தாவீது தன்னை அவ்வளவு தாழ்மைப்படுத்துகிறார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கு முன்பதாக ஒருத்தனும் நீதிமான் இல்லை ஆண்டவரே, நானும் நீதிமான் இல்லை, நானும் குற்றம் புரிந்தவன், குறைகள் உள்ளவன், எனக்கு மனம் இறங்கும். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி நன்மைகளை பெற்றுக்கொள்வது எப்படி? தாவீது சொல்லும் பொழுது தன்னை தாழ்த்துகிறார். முதலாவதாக ஜெபத்தை கேளும் என்று சொல்லி சொன்னவர், விண்ணப்பத்தை செலுத்தி எனக்கு செவி கொடும் என்று சொல்லி கேட்டவர் ஆண்டவரை புகழ்ந்து சொல்கிறார், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு செய்யும். எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. இயேசு உண்மை உள்ளவர், அவர் நீதி தவறாதவர், அவரிடத்தில் எந்த குறைவும் காண முடியாது. நமக்கு அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை முதல்ல அவர் மேலே வரணும். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வந்த பின்பதாக கர்த்தர் உன் வாழ்வில் அற்புதத்தை செய்வார். அப்புறம் தான் சொல்கிறார், ஆண்டவரே, நானும் பாவிதான் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன்னை ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்துவார், பிரபுக்களுக்கு மேலாக உயர்த்துவார். நீ எந்த காரியத்திற்கு பயந்துட்டு இருக்கிறியோ அந்த காரியத்தில் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். உன்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வில் எவ்வளவோ குறைகளோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாரும் ஆண்டவரே நீதிமான்கள் அல்ல, குறைவுள்ளவர்கள். ஆனாலும் கர்த்தர் குறைவை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் என்ன வேண்டும் என்பதை நீர் பார்க்கிறவராய் இருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தரை எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய மெல்லிய சத்தத்திற்காக உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபையினாலே பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.